மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்பவரை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக நியமித்தார். அந்த அப்துல் ரஹ்மான் என்ன செய்தார் தெரியுமா? எல்லா பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இஸ்லாமியர்களிடம் வகுப்பு வாரியத்திற்காக நன்கொடை பெற்றார். 400 கோடி நன்கொடை பெற்றதாக அவரே பத்திரிகையாளர்கள் முன்பாக சொல்கிறார். எதற்காக என்று கேட்டால், தமிழகத்திலே மருத்துவ வகுப்பு வாரியத்தின் மூலமாக மருத்துவ கல்லூரியும் மருத்துவமனையும் கட்டப்போகிறேன் என்று சொன்னார். அந்த 400 கோடி என் கையிலே இருக்கிறது, நான் வசூல் செய்து விட்டேன் என்று பத்திரிகையாளர்கள் முன்னாலே சொன்னார். 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் காலத்தில் நீங்கள் இப்பொழுதும் போய் பார்த்தால் பத்திரிகையாளர்களிடம் அவர் சொல்லியது உங்களுக்கு கிடைக்கும். நான் உடனே அவரை கேட்டேன், ஏன் இன்னும் கட்டவில்லை என்று. அவர் அதற்கான சரியான பதிலை சொல்லவில்லை. என் மேல் மான நஷ்டீடு வழக்கு தொடுப்பேன் என்று எனக்கு மிரட்டல் விடுத்தார். நான் அதற்கும் பணியவில்லை. கல்கியிலே நான் எழுதியது நீங்கள் கல்கி புஸ்தகத்திலே பார்க்கலாம், அனைத்து ஊடகங்களிலே 15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருக்கிறது. என் வீட்டிற்கே வந்து பின்னால் வேற விஷயங்கள் எல்லாம் பேசினார். அந்த 400 கோடியை அவர் யாரிடம் கொடுத்தேன் என்றெல்லாம் என்னிடம் சொன்னார். அதை நான் இறந்து விட்டார். அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. கருணாநிதி அவர்களும் உயிரோடு இல்லை. அதை நான் சொல்ல இஷ்டப்படவில்லை.